பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஓ கர்த்தருடைய நல்ல அபிஷேகத்துக்காக, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாடுகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஓ அவர் பொய் மனுஷனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அப்படியானால் அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர் என்பது சத்தியம். அந்த உண்மையுள்ள தேவன் உங்க வாழ்க்கையிலே தம்முடைய வார்த்தைகளை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவாராக. ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரத்தில் உள்ள ஓ கர்த்தர் சொல்லுகிறார் என்கிறதான தேவனுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம். அந்த கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற அந்த ஏறத்தாழ 17 விதமான அந்த வசனங்களிலே ஆண்டுடைய கிருபையினால் பல வார்த்தைகளை நாம் பார்த்து விட்டோம். இன்னொரு 4 வசனத்தில் மட்டுமே கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தை இருக்கிறது. அந்த வரிசையில் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாது இருப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 34 வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அறிந்து கொள்வார்கள். அப்படியானால் இந்த அறிந்து கொள்வார்கள் என்று தேவனுடைய வார்த்தை வருகிறதே. கர்த்தர் அப்படியானால் யார் அறிந்து கொள்வார்கள்? ஓ சொல்கிறோம், எப்படி அறிந்து கொள்வார்கள்? அதைத்தான் கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றாய் கவனியுங்கள். இந்த கடைசி காலத்துல அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது, தாராளம் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. ஆனால் அதிலே இந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதுல சமீபத்திலே நான் சில காரியங்களை குறித்து ஆச்சரியப்பட்டேன். என்னன்னா கல்வித்துறை. இந்த கல்வியிலே நாம் சொல்கிறோம், ஒரு காலத்திலே +2 என்று சொன்னால் பெரிய படிப்பு, அப்புறம் BA அப்படி இருந்தது, அப்புறம் MA என்பது ஒரு காலத்துல பேசு பொருளா இருந்தது, அப்புறம் தமிழ் MA இங்கிலீஷ் MA என்று வந்தது. அப்படியே வந்து இப்போ IAS படிப்பு தான் உயர்ந்தது என்று சொல்கிறார்கள், அப்புறம் IPS படிப்பு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் கவனித்து பார்த்த சில கல்வி காரியங்களை பார்க்கும்போது இந்த IAS மற்றும் IPS மட்டும் பெரிது கிடையாது. அதை விட வித்தியாசமான பெரிய 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 பதிப்பெல்லாம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுல உலகத்திலே ஒரே ஒரு நாட்டிலே நடத்தப்படுகிற ஒரே ஒரு அந்த தேர்வும் இருக்கிறது. அதுல பாஸ் பண்ணிட்டாக்கா முழு உலகத்துல எத்தனை நாட்டுல வேணாலும் நாம் அதிகாரியா இருக்கலாம். அப்படியெல்லாம் பெரிய படிப்புகள் இருக்குது, மகா கடினமான படிப்புகள். அப்ப இதெல்லாம் அறிந்து கொள்வதற்காக ஒரு பக்கத்துல அறிவுள்ளவர்கள் கல்வியை தேடி அறிந்து கொள்ள போகிறார்கள். இரண்டாவதாக இந்தியாவிலே நான் ரொம்ப துக்கப்பட்ட, ரொம்ப வேதனைப்பட்டதும் இப்ப வேதனைப்படுகிறதுமான ஒரு காரியம் உண்டு. என்னன்னா, ஒரு பெரும் கூட்ட மக்கள் ஏதோ தெய்வத்தை தேடி பல தெய்வத்தின் பெயர்களை சொல்லி போறாங்க.
அங்க போனா அந்த சாமியை பார்க்கலாம், இங்க போனா இந்த கடவுளை பார்க்கலாம், அங்க போனா இந்த அவதாரத்தை பார்க்கலாம் சொல்லி அதிலே மாநிலங்கள் போனவர்கள் கடந்து இப்போ மலைகளுக்கு மேலே ஏறுகிறார்கள். அவங்க போயிட்டு இருக்கிற வழியிலேயே மலை சரிவுகள் உண்டாகிறது, அப்புறம் பயங்கரமான பனி மலைகள் உண்டாகிறது. அதில் நூற்றுக்கணக்கானவர்கள் மறிக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஒவ்வொரு வருஷத்துக்கு பல 100 பேர் மறிக்கிறாங்க. சரி, ஒவ்வொரு வருஷம் அங்க போறவங்கள இத்தனை பல 100 பேர் மறிக்கிறாங்களே, நாம் ஏன் போகாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி யாருமே தயங்கி இருப்பதில்லை. அதையும் மீறி செத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கூட்டம் போயிட்டு தான் இருக்கு. குதிரையில போகுது, கழுதையில போகுது, டோலி என்று சொல்லக்கூடிய தூக்கிட்டு போகிற பல்லக்கிலே போய் கொண்டிருக்கிறாங்க. இவங்க ஒரு தெய்வாதீனத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறாங்க. இப்படி ஒரு கூட்டம் அறிவை தேடி, கல்வியை தேடி அறிந்து கொள்ள அலைகிறது. மறு கூட்டம் தெய்வாதீனத்தை தேடி அறிந்து கொள்ள அலைகிறது. இந்த ரெண்டுக்கும் மத்தியில தான் இங்கு கர்த்தர் அழகான ஒரு சவால் விடுகிறார். அங்க அவர் விடுகிற சவால் என்ன? அந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா சொல்லுது பாருங்க. எரேமியா 31:34, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரன் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதே இல்லை. நீ அறிஞ்சுக்கப்பா, இவர்தான் ஆண்டவர், இவர்தான் கர்த்தர் என்று இனி போதிக்க போவது கிடையாது. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க சகோதரரே, கொஞ்சம் யோசித்து பாருங்க சகோதரி. இந்த எரேமியா 31:34 சொல்லுகிறபடி எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொண்டு விட்டால் அது எவ்வளவு அழகாயிருக்கோ, எவ்வளவு நன்றாயிருக்கோ. எவ்வளவு ரட்சிக்கப்பட்டு விட்டால், எல்லாரும் மனம் திரும்பி விட்டால், எல்லாரும் இவர்தான் உலகத்தின் இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டு விட்டால் எவ்வளவு நேர்த்தியாயிருக்கோ. எல்லா பழக்க வழக்கங்கள் மாறும், மதுபானங்கள் இருக்காது, லாகிரி வஸ்துக்களாக பீடி, சிகரெட்டு, சுருட்டு இப்படிப்பட்டவர்கள் இருக்காது, சினிமா தியேட்டர்கள் இருக்காது, தேவையில்லாத சிற்றின்ப மயக்கங்கள் இருக்காது. எல்லாருக்குள்ளும் ஆண்டவரை குறித்த சிந்தை வந்துரும், தேவனை குறித்த அறிவு வந்துரும், தெய்வாதீனத்தை குறித்த வெளிப்பாடு வந்துரும். அதனால எங்க ஜெபம் நடக்குது என்பதை தேடுவார்கள், எங்கு ஆராதனை நடக்குது என்பதை தேடுவார்கள், எங்கு ஆலயத்துக்கு போன உட்கார இடம் கிடைக்குதுன்னு அப்படி இடம் கிடைக்கக்கூடிய ஆலயத்தை தேடுவார்கள். அப்படி எல்லாமே தலைகீழாக மாறும். வீட்டுக்கு கடந்து வந்தால் சொத்திர பழைய ஜீவியத்தின் சுபாவம் அங்கு இருக்காது. இப்ப அப்படியே ஒரு தேவ மனுஷனாய் மாறி கட்டின மனைவியினிடத்திலோ பெற்ற பிள்ளைகளிடத்திலோ அவ்வளவு சாந்தமும் செருதியுமாய், அவ்வளவு அமைதியுமாய் மாறி பேசுகிற அனுபவங்கள் இது எல்லாம் தலைகீழால் நடக்குமே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரதான் போகிறது. ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தையை சொல்லுவது ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தரே சொல்லுகிறார். அனைவரும் என்னை அறிந்து கொள்ள வேண்டிய காலம் வரும். அனைவரும் என்னை அறிந்து கொள்ளுவார்கள். உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்களா? உங்க வீட்டிலே மனம் திரும்பாதவர்கள் இருக்கிறார்களா? உங்க வீட்டிலே ஆண்டவருக்குள் வரமாட்டேன் என்று பிடிவாதத்தில் இருக்கிறார்களா? கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்கிறோம், உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு சேர்த்துதான் இந்த ஒரு அசைவு வரப்போகிறது. வாசிக்கிறேன் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சுத்திரம் ஒரு வசனத்தை. ஏசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 52:15. அப்படியே அவர் அநேகம் ஜாதிகளின் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள்.
அல்லேலூயா. அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னா அது ரெண்டு காரியத்தை குறிக்கிறது. ஒன்று, தெரிவிக்கப்படாமல் இருந்ததை இனி அவர்கள் எல்லாருடைய கண்கள் காணப்பட போகிறது. கேள்விப்படாதிருக்கிறதையும் அறிந்து கொள்ள போகிறார்கள். இப்படிப்பட்ட வித்தியாசமான காரியத்தை தேவன் செய்து எல்லாருடைய மனசாட்சியை திறக்க போகிறார். எல்லாருடைய ஆவிக்குரிய அவசர அறிவு திறமையை கற்று திறக்க போகிறார். அதனால் ஒவ்வொருவருமே தேவ ஞானம் நிறைந்தவர்களாய் மாறப்போகிறார்கள். தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்கிறதான இந்த வார்த்தை அப்படியே நடக்க போகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னா இதுவரைக்கும் இல்லாத வெளிப்பாடு உங்களுக்கு வரப்போகிறது. இதுவரைக்கும் கிடைக்காத தரிசனம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதெல்லாம் கர்த்தர் கொடுத்து நீங்க எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்க, அவருடைய அற்புதத்தின் வல்லமையை அறிந்து கொள்ளத்தக்க, அவருடைய மகிமையின் அபிஷேகத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாய் அவரே உங்களை ஆட்கொள்ள போகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை தயை உண்டாவதாக. இந்த அறிந்து கொள்வார்கள் என்பது எப்படி எதை குறிக்கிறதா இருக்கிறது? இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியாவிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அறிந்து கொள்ளுவார்கள் என்பது எதை குறிக்கிறது? இரண்டாவதாக, தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஜனங்களோ ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருக்கிற காலம் வரப்போகிறது. தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஜனங்களும் ஒருவரோடு ஒருவர் அன்பாகவும் மிகுந்த பட்சமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல ஒரு ஒளி பிரகாசத்தின் நாட்களை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். இன்றைக்கு ஏற்றங்கள் இருக்கலாம், இரக்கங்கள் இருக்கலாம், தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம், விரோதத்தின் எண்ணங்கள் இருக்கலாம், கசப்பின் உச்சம் இருக்கலாம். எது நடந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அவைகளுக்கு பதிலாக கர்த்தர் நல்லவே ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருக்கிறதே எல்லாரும் காணத்தக்கதானே அப்படிப்பட்ட நல்ல ஒரு அன்பின் காலத்தை ஆண்டவர் உருவாக்க போகிறார். அதுதான் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்கிற தீர்க்க தரிசனம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒருவரை ஒருவர் அன்பாய் இருக்கிற அபிஷேகம் உங்கள்கிட்ட இருக்குதா என்று பாருங்க. இங்க ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். உலகத்தாருக்குள் காணப்படுகிற அன்பு என்பது வேறு, தேவனுடைய பிள்ளைகளுக்குள் காணப்படுகிற அன்பு என்பது வேறு. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்னா அதற்கென்று ஒரு அபிஷேகம் வேண்டும். அந்த அன்புக்கென்றே அன்பின் அபிஷேகம் ஒன்று நமக்கு தேவை. அந்த அபிஷேகம் இருந்தால் அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் தாமே நாம் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ளவோ ஒருவர் புரிந்து கொள்ளவோ கர்த்தர் ஒருவரை போல் மற்றொருவர் வாழவும் தக்கதானே அந்த நல்ல ஒரு கிரியை உண்டாகும். அதற்கு இந்த அபிஷேகம் தேவை. என்ன அபிஷேகம்? அன்பின் அபிஷேகம். அல்லேலூயா. இந்த அன்பின் அபிஷேகம் யாரிடத்தில் இருந்தது என்று கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துலதான் இருந்தது.
ஏனென்று சொன்னா இளைய குமாரன் என்கிறவன் ஒரு மனுஷன் அவன் தூர தேசத்துக்கு போயிட்டான். திரும்பி வந்த போது சகோதரனோ மூத்த சகோதரனோ அதை முறுமுறுத்தான். ஆனால் அங்கு இருக்கிற தகப்பன், இயேசுவின் நலலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தகப்பனோ அந்த இளைய குமாரனை ஏற்றுக்கொண்டு நல்ல உச்சி முகர்ந்து நல்ல முத்தமிட்டு கர்த்தர் அவனுக்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்தார். காரணம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிற அந்த பரிணாமத்தை காண்பிக்க வேண்டும். அதே இயேசுவானவர் தன் இன்னொரு இடத்தில் தன் அன்பை காண்பிக்கிறார். யாரிடத்தில்? அன்பின் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிற பத்ம தீவின் அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த யோவானுக்கும் இயேசுக்கும் ஒரு நெருங்கிய அன்பின் பந்தம் காணப்பட்டது. ஒரு கட்டம் வரும்போது எல்லா சீசர்களும் இயேசுவை நெருங்க பயந்தார்கள். எல்லாரும் ஒரு விதமாய் தயங்க ஆரம்பித்தார்கள். ஆனா எல்லாரும் பயப்படும் போதும் எல்லாரும் தயங்கும் போதோ இந்த அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானோ இயேசுவின் பக்கத்துல போய் அவர் மடியில ஏறி பல காரியத்தை கேட்கிறவனாயிருந்து மற்றொரு கட்டம் வரும்போது இயேசுவின் மார்பிலே சாய்கிறவனாய் மாறினான். ஏனென்று சொன்னா அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறத்தக்கதாக, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பார்கள் வசனம் நிறைவேறத்தக்கதாக இங்க இயேசுவின் இருதயம் அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய இருதயமாய் மாறுகிறது. யோவான் அந்த அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய இருதயம் இயேசுவின் இருதயமாய் மாறுகிறது. இதுதான் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுதல். இத்தோடு இயேசுவின் அன்பு போய்விடவில்லை. இளைய குமாரனுக்கு காண்பித்த அன்பு, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அடுத்ததாக இந்த இயேசுவின் அன்பை பாருங்க. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தா ஒரு மனுஷன் அங்கு வியாதியாய் படுத்து கிடக்கிறான். அவனை வஸ்திரமெல்லாம் நாற்றம் எடுத்து கிடக்கிறது. ஐயோ, உடலெல்லாம் துர்நாற்றம் அடிக்கிறது. அவன் எழுந்திருக்கவும் முடியவில்லை, நடக்கவும் முடியவில்லை, படுத்த படுக்கையாகவே இருக்கிறான். ஆனபடினால் அவனுடைய ஆசனங்கள் எல்லாம், அதாவது காலை கடன் இரவு கடன் எல்லாம் படுக்கையில போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவே. அவனை சுத்தம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை, அவனை கழுவுவதற்கு யாரும் இல்லை. ஐயோ, அவன் வஸ்திரத்தை கொஞ்சம் கலஞ்சாலே அங்கிருந்து பயங்கர பிணவாடை துர்நாற்றம் அடிக்கிறது. இவ்வளவு பெரிய பாதிக்கப்பட்ட மனுஷன் யார் என்றால் 38 வருட வியாதியஸ்தன். ஆனால் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொன்ன இயேசுவை பாருங்கள். அந்த நாற்றம் எடுத்த அருவருப்புக்குள்ளான படுக்கையிலேயே தன் கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற போய்கொண்டிருக்கிற அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிற தலை மயிரெல்லாம் ஒட்டி போயிருக்கிற அந்த மனுஷன் பக்கத்துல வந்து இயேசுவானவர் உட்கார்ந்தார். இயேசுவானவர் பேச ஆரம்பித்தார். நன்றாய் கவனிங்கள். இயேசுவோடு கூட ஐஸ்வர்யவான்கள் இருந்தார்கள், இயேசுவோடு கூட செல்வந்தர்கள் இருந்தார்கள், இயேசுவோடு கூட பிரபுக்கள் இருந்தார்கள், இயேசுவோடு கூட கல்விமான்கள் இருந்தார்கள், இயேசுவோடு கூட ஐஸ்வர்யத்தில ஊழியத்தில் நிறைய ஸ்திரீகள் இருந்தார்கள். ஆனால் இவர்களிடத்தெல்லாம் போய் உட்காராத இயேசு இங்கு நாற்றம் எடுத்த வீச்சம் எடுத்த அருவருப்பான பயங்கர நஞ்சு போன வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிற படுக்கையிலே எல்லாம் கழிந்து போயிருக்கிற அவ்வளவு அசுத்தமான மனுஷனிடையிலே ஆண்டவர் போய் உட்கார்ந்தார். அவனோடு அன்பாகவும் அழகாகவும் பேசினார். அன்பின் மிகுதியினாலே அந்த மனுஷனுடைய 38 வருட படுக்கையை ஆண்டவர் உதறி போட வைத்தார். அல்லேலூயா! இதுதான் அன்பு. அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தரால் கொடுக்கப்படுகிற இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே,
உங்களுடைய ஜீவியத்தை கொஞ்சம் நிதானியுங்க. ஒருவரில் ஒருவர் அன்பாய்த்தான் இருக்கிறீங்களா, இல்ல பைபிள் சொல்லுகிறதை போல அடித்து பட்சிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு மகிமை. ஆனா இந்த அன்பு என்பது இன்னைக்கு நிறைய பேர் ஜீவியத்துல காணாமல் போகிறது. ஓசது அப்படி மறைந்து விடுகிறது. கர்த்தர் நல்லவே. ஆனா இந்த காலை வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் அந்த நல்ல அன்பை உங்களுக்கு கொடுக்கிறான். அந்த நல்ல அன்பை கொடுத்து நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பாய் பழகுவதை இனி எல்லாரும் பார்த்துவிட்டு இவர்கள் அன்புள்ளவர்கள் என்று உங்களை குறித்து அறிந்து கொள்ள போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு சொன்னதை போல தெரிவிக்கப்படாதிருக்கிறதை காணப்போகிறார்கள். கேள்விப்படாததை அறிந்திருக்க போகிறார்கள். இது முதலாவது கிரியை. இரண்டாவது, ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருக்கிறதை எல்லாரும் பார்த்து அறிந்து கொள்ள போகிறார்கள். அந்த கிரியை தான் இதோ நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கிரியை தான் இதோ இனி நடக்க போகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த அறிந்து கொள்வார்கள் என்கிற இந்த சத்தியத்தை குறித்து இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன். சொல்ல வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 39 அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் 39:6. நான் மாகோகிலிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நான் மாகோகிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவரிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆம், ஆண்டவர் மூன்றாவதாக சொல்லுகிறார், என் ஜனங்கள் எதை அறிந்து கொள்ளுவார்கள், எப்படி அறிந்து கொள்ளுவார்கள் சொன்னால், இதோ நான் ஒரு அக்கினியை அனுப்ப போகிறேன். உணர்வில்லாதவர்களை உணர்வுபடுத்த, சிந்தை இல்லாதவர்களுக்கு சிந்தையை கொடுக்க, தரிசனம் இல்லாதவர்களுக்கு தரிசனத்தை கொடுக்க, தன்னைத்தானே மறந்திருக்கிறவர்களுக்கு நினைவுபடுத்த, தாங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் என்பதை சொல்லுவதற்காக, இதெல்லாம் செய்வதற்காகவே ஆண்டவர் ஒரு அக்கினியை அனுப்ப போகிறார். அந்த அக்கினி அனுப்பும் போது தான் இன்றைக்கு குளிர்ந்து போயிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் ஏனோ தானவென்று ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் கடமைக்காக கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற கடமை கிறிஸ்தவர்களுக்குள்ளோ ஒரு பயம் உண்டாக போகிறது, ஒரு நடுக்கம் உண்டாக போகிறது. காரணம், அது தேவனுடைய அக்கினியாய் வரும். அந்த அக்கினியாய் வரும்போது சிலர் ஜீவியத்திலே அது அவர்களை உணர்த்து வைக்கும், எச்சரிக்கும். மற்ற சிலரையோ அது பற்றிக்கும், எரிக்கும். ஆனால் நாமோ தேவ பிள்ளைகளே, அந்த பரிசுத்த அக்கினிக்கு இரையாகி போய்விடாதபடிக்கு, அந்த பரிசுத்த அக்கினிக்கு நாம் இரையாகி போய்விடாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்கு உரிய மகனாக, தேவனுடைய பிரசன்னத்துக்கு உரிய மகளாக நம்மை மாற்றிக்கொள்வோம். கர்த்தரோடு நடப்போம், கர்த்தருக்கு உகந்ததை செய்வோம் என்று சொன்னா அந்த பயங்கர அக்கினியிலிருந்து ஆண்டவர் உங்களை, என்னை, நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சோதோம் கொமோராவிலே வானத்திலிருந்து விழுந்த அக்கினியும் எரிந்தது, பூமியிலிருந்து பற்றின அக்கினியும் எரிந்தது. அவ்வளவு பயங்கரமான அக்கினி இறங்கின போதோ, பட்டணங்களே எரிந்து கொண்டிருக்கிற போதோ, உள்ளே இருக்கிற ஒரு லோத்துவையும் அவன் மனைவியும்
பிள்ளைகளையோ ஆண்டவர் காப்பாற்றினது உண்மை என்று சொன்னா, நீங்க பயத்தோடு இருந்தா, நீ லோத்துவை போல நீதிமானா காணப்பட்டா உங்களுக்கும் இந்த அற்புதம் நடக்கும். உங்களையும் கர்த்தர் தப்புவிப்பா. அக்கினி வரும், பரவி பாயும், எல்லாரை தொடும். ஆனா தேவனுடைய சார்ந்தவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களை இந்த அக்கினி கர்த்தருடைய கரத்துக்குள் கொண்டு போய்விடும். அது அப்படி வேறு பிரித்து கொண்டு வந்து விடும். அதுதான் பரிசுத்த அக்கினியின் வேலை. ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அபிஷேகத்தை மட்டும் நாம பெற்றுட்டோம்னா, அந்த அபிஷேகம் ஆண்டவரே அக்கினியாய் பதில் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்க. அக்கினியினால் பதில் கொடுக்கிற தேவன் உங்களுக்கும் அந்த பதிலை கொடுப்பா. ஓ உங்கள் மூலமாயும் கர்த்தர் எழுந்தருளுவா. உங்கள் மூலமாயும் தம்முடைய மகிமையை கர்த்தர் விளங்க செய்து ஓ சுத்திரம் அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற தீர்க்க தரிசனத்தை அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி முடிப்பா. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் நான் சொல்றேன், ஓ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ கர்த்தருடைய பலிபீடம் என்கிறதானே இந்த பிரசங்க பீடத்திலிருந்து கர்த்தரால் அனுப்பப்படுகிற எழும்ப பண்ணுகிற ஒரு அக்கினி மதில் ஒன்று எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு அக்கினி மதில் ஒன்று எழும்புகிறதை பார்க்கிறேன். அது இந்த கூட்டத்துக்கு வந்த பல வீடுகளுக்குள் நுழைகிறதை பார்க்கிறேன். அதனாலே அங்க இருக்கிற எல்லா தாறுமாறின் வல்லமைகள் வெளியேறுகிறது. ஓ சோத்திரம், பாரம்பரியங்கள் முறியடிக்கப்படுகிறது. ஓ அந்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய செங்கோல் ஒன்று நாட்டப்படுகிறதை பார்க்கிறேன். இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு போகிறது பரிசுத்த அக்கினியானது பல வீடுகளுக்குள் காணப்படுகிற மற்ற கிரியைகளை மாற்றி இதோ கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு செங்கோல் ஒன்று அங்கு நாட்டப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே அந்த தேவனுடைய செங்கோல் உங்களுடைய வாசஸ்தலத்தில் வைக்கப்படுவதாக. நன்றி ஆண்டவரே. ஆம், எனக்கன்பானவர்களே, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் வருகிறது. நீங்கள் இன்னார் என்பதையும் உங்களுடைய அபிஷேகம் இப்படிப்பட்டது என்பதையும் நீங்க எதை செய்தால் சீர்படும் என்பதையும் உங்களை குறித்து எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதான அந்த கிருபையின் காலம் வருகிறது சகோதரி. அந்த கிருபையின் காலம் வருகிறது சகோதரா. தேவன் சொன்னால் சொன்னதுதான். இயேசு என்றால் தெரியாத பட்டணங்களும் இயேசு என்றால் தெரியாத கிராமங்களும் இருந்தது. ஆனால் இயேசுவானவர் பூமிக்கு பிறந்த போது அந்த செய்தி ராஜா வழியாக, மந்திரிகள் வழியாக, பிரபுக்கள் வழியாய், காட்டு தீயாய் பரவின பொழுது ஓ கர்த்தர் நல்லவே, எல்லாரும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். ஆம், ஆதியில் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்று அறிந்து கொண்டார்கள். அதே போல எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த கிருபையின் சத்தியத்தை இந்த பொழுது விடுகிற நேரத்துல அதிக கவனமா யார் ஜெபத்தோடு கவனிக்கிறாங்களோ அவங்க வாசஸ்தலத்துல ஆண்டவர் ஒரு செங்கோலை வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். அந்த செங்கோல் உங்க வாசலத்தில் வைக்கப்பட்டது நிமித்தம் இனி சத்துரு உங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை. நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த அறிந்து கொள்ளுவார்கள் என்கிற கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அடுத்ததாக எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு கிருபையுள்ள வார்த்தையை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜெபியின் அவசரம் கவனித்து பாருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். எரேமியா 16:21. அப்பொழுது இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, ஆமென்.
கர்த்தரால் புறப்படுகிற கிருபையின் வார்த்தையை கவனியுங்கள். ஓ கர்த்தர் நல்லவே, என் கரத்தினால் என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். அப்படியானால் தேவனுடைய கரம் என்றால் என்ன? தேவனுடைய பலம் என்றால் என்ன? தேவனுடைய கரத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, ஓ கர்த்தர் நல்லவே, அவர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை. அப்படியானா அந்த தேவனுடைய கரம் என்பது எதை குறிக்கிறது? ஒன்றும் இல்லாத இடத்திலே இருக்கிற, ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குவதை குறிக்கிறது. அதுதான் தேவனுடைய கரத்தை குறிக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் வாசித்து பார்த்தா, அங்கு ஏராளமான ஜனங்கள், கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். ஆனா அந்த நேரத்துல அங்கு கொடுப்பதற்கு போஜனம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்த்தார், அங்கு இருந்த போஜனத்தை எடுத்து தன் கரத்திலே வைத்தார். அந்த கரத்துல வைத்து பிதாவினருக்கு ஸ்தோத்தரித்தார். ஸ்தோத்தரித்து அந்த நிமிடத்துல பார்த்தாக்கா அந்த அப்பம் ஏராளமாய் பெருகிவிட்டது. இதுதான் கர்த்தருடைய கரத்தின் கிரியை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். அப்போ பலத்தை என்றால் என்ன? அந்த பலம் என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசுவின் அல்லது தேவனாகிய கர்த்தருடைய பலத்தை தான் அதை குறிக்கிறது. அந்த கர்த்தருடைய பலன் என்பது எப்படிப்பட்டது? எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறதை போல, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அதுதான் தேவனுடைய பலம். இந்த தேவனுடைய பலம் எரேமியாவோடு இருந்தபடினால்தான் சத்துருக்கள் எரேமியாவை கொலை செய்ய பார்த்தும் கொல்ல முடியவில்லை. அந்த கர்த்தருடைய பலம் எரேமியாவோடு இருந்தபடினால்தான் எரேமியாவை தூக்கி கிணற்றில, உளையான கிணற்றில போட்டாலோ அந்த எரேமியா மீண்டும் வெளியே வந்தார். கர்த்தர் நல்லவே, இந்த எரேமியாவின் மீது தேவனுடைய பலம் இருந்தபடினால்தான் அந்த எரேமியாவுக்கு வேண்டிய ராஜாக்களின் கிரியை, ராஜாக்களின் தயை கிடைத்தது. அந்த தயை நிமித்தமாக இந்த எரேமியாவின் ஊழியம் நடந்தது. தேவனுடைய பலம் வரும்போது உங்களை ஒருவரும் வாயடைக்க முடியாது. ஆண்டவரே அதை திறந்து விடுவார். தேவனுடைய மகிமை பலன் வரும்போது உங்க ஜீவியத்துல இதெல்லாம் இடர்கல்லு நினைச்சீங்களோ அதையே தலைக்கல்லாய் மாற்ற வேண்டிய நாட்கள் வரும். அதுதான் இது கர்த்தருடைய கிரியின் பலத்தின் நாட்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவர் தம்முடைய கரத்தையும் அவர் தம்முடைய பலத்தையும் உங்களுக்கு பிரயோகிக்க விரும்புகிறார். அந்த கரமும் பலமும் ஒன்று சேர்ந்து விட்டால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், விரோதிகள் தலை தெறிக்க ஓடுவார்கள், மாய்மாலக்காரர்கள் திரும்பி பார்க்காமல் நகருவார்கள். கர்த்தர் நல்லவே, அந்த தேவனை குறித்த பயம், தேவனை குறித்த நடுக்கம், தேவனை குறித்த மகிமை எல்லாம் உங்களை அப்படியே நிறைத்து விடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு ரொம்ப ஆசை, ஒரு பக்கம் கர்த்தருடைய கரம் நம் மீது என் மீது இறங்கணும், மறுபக்கம் சொல்றோம் தேவனுடைய பலன் என்னை முழுவதுமாய் ஆளுகை செய்யணும். அந்த கர்த்தருடைய கரமும் தேவனுடைய பலனும் இருந்து விட்டா இன்னும் நிறைய ஊழியத்தை ஆரம்பிக்க முடியும், இன்னும் நிறைய ஊழியத்தை செய்ய முடியும், நிறைய பாதையிலே கர்த்தருக்காக தீவிரிக்க முடியும். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த அறிந்து கொள்ளுவார்கள் என்ற வார்த்தையின்படி
எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லுகிறதை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த அருமையான இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற இந்த 22ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களில் பலர் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தையே அறியாமல் இருக்கிறீர்கள். உங்களுக்குள் பலர் உங்களுக்குரிய கிருபைகளை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கென்று தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நல்ல ஆவியாருடைய ஆலோசனை உண்டு, அதுவும் மறைக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுவார்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்று முதல் ஒரு தேவனுடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. அந்த தேவனுடைய மகிமை நிரப்புவது நிமித்தமாக உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் இன்னது என்பதையோ, உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய கனிகள் இன்னது என்பதையோ, உங்களுக்கு இருக்கிற திறமை, சக்தி, பலன் இதெல்லாம் இன்னது என்பதையும் தெரிந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே இந்த வெளிப்பாடுகளை கொடுக்க போகிறார். நீங்களே இதை அறிந்து கொள்ள போகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள் இருக்கிற கிருபை, உங்களுக்குள் இருக்கிற கனி இன்னது என்பதை நீங்களே விளங்கிக் கொள்ளத்தக்கதாய் அந்த அறிந்து கொள்ளக்கூடிய அறிவையோ, அந்த அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல பலத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். தேவன் கட்டளையிடுகிறார். உங்களை நீங்களே அறியத்தக்கதானே நல்ல ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. அல்லேலூயா, நல்ல ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. இது தேவனப்படியே வாய்க்கப்படுவார், கர்த்தரப்படியே வாய்க்கப்படுவார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறதை போல நான் வாசித்து ஜெபிக்கிறேன். வசனத்தை கர்த்தர் நல்லவை. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஆமென். அக்கிரமங்களை மன்னித்து பாவங்களை நினையாதிருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த அபிஷேகத்தின் ஆவியானவை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளத்தக்கதான நல்ல அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். மீண்டும் ஒரு விசை கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். உலகத்தார் அறிந்து கொள்ளுவதற்கு அவர்களுக்கு அறிவு இருந்தால் போதும், படிப்பு இருந்தால் போதும், அனுபவம் இருந்தால் போதும். அறிவு இருந்தால் போதும், படிப்பு இருந்தால் போதும், அனுபவம் இருந்தால் போதும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. அறிந்து கொள்ளுவதற்கு முதலாவது நமக்கென்று ஒரு அபிஷேகம் தேவை. காத்திருந்து ஜெபித்து அந்த அபிஷேகத்தை தாரும் என்று கேட்கும் போது கர்த்தர் அதை கொடுப்பார். அப்போ அந்த அறிந்து கொள்ளக்கூடிய எல்லா தயவும் தாட்சியமும் உங்களுக்கு உண்டாகும். அந்த அபிஷேகத்தினால் நம் எல்லாரையும் கர்த்தர் நடத்த போகிறார். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நடக்கவும் நிறைவேறவும் போகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, எரேமியா 31:34 படி எல்லாரும் என்னை அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்க ஜீவியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதான அந்த ஞான வெளிப்பாட்டை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினால். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த காலை வேளையிலே தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இன்றைக்கு ஜெபத்தோடும் கவனத்தோடும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மீதும் தொற்றிருக்கு. இனி கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மூலமாய் வெளிப்படும். எல்லாருக்கும் நல்ல தகப்பனும் தாயுமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நாம் ஜெபிப்போம். நல்ல பரம பிதாவே,
நல்ல அருமையான இந்த காலை வேளையிலே நன்றியோடு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல அருமையான வசனங்களை வைத்து ஆண்டவர் எல்லைகள் விரிவாவதை குறித்து ஆவியிலே, அபிஷேகத்திலே, அந்நிய பாஷையிலே தனித்து போராடி ஜெபிக்க நீ உதவி செய்திலே நன்றி. நடத்தின ஊழியக்காருக்காக நன்றி. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுத்த நல்ல ஆலோசனை அறிவிப்புகளுக்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, கர்த்தர் நல்லவே, உடைய தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு ஆரம்பம் முதல் உண்டானதற்காக ஸ்தோத்திரம். இடையில் கொடுத்த நல்ல வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே நடப்பதாக, விசேஷமாக எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி எல்லாரும் உம்மை அறிய, உடைய கிருபைகளை அறிந்து கொள்ள தயவும் தாட்சணியுமான உடைய கிருபைகளை அனுப்பித்தாரும். விசேஷமாய் உடைய ஊழியக்காரனாகிய அடியானை கொண்டு கர்த்தர் சொன்னதை போல இந்த நாள் முதல் ஒரு தெய்வீக அபிஷேகம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். இந்த நாள் முதல் ஒரு தெய்வீக அபிஷேகம் உடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்தட்டும். ஆண்டவரே, அந்த அபிஷேகமும் கிருபையும் பிள்ளைகளோடு இருப்பதாக தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.